ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜூலை 29/7/2025. ஸோ இன்னைக்கு உண்டான மார்க்கெட் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும், டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஏன் மூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம ஏன் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டையுமே வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து செக் பண்ணால் ஒன்லி சார்ட்டை வந்து டெக்னிக்கலாக மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் நம்ம வந்து ரெண்டையுமே பண்ணுறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்டை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஒரு சில இந்த கிரே மார்க்கெட் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி பிளாக் டீல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அதே வந்து நம்ம சார்ட்ல வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது, சார்ட்ல வந்து எந்த ஒரு டீலிங்கா இருந்தாலும், எந்த ஒரு டிரான்சாக்ஷனா இருந்தாலும் எல்லாமே வந்து கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ ஃபண்டமெண்டல்ல ஒரு கம்பெனி வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன, அவங்களோட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க மறைக்க நினைச்சாலும், அத வந்து டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது கன்ஃபார்மா நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம சேனல்ல ஃபண்டமெண்டல்ஸையும் பார்க்குறோம், டெக்னிக்கலும் பார்க்குறோம். ஸோ நம்ம சேனல்ல நீங்க இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பிளஸ் கிரிப்டோ மார்க்கெட் பத்தின அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் டெய்லியுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சங்கீத் குமார், ஃபுல் டைம் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ ட்ரேடர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டலா மார்க்கெட் ஏன் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,800 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 447 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நேற்று வந்து லாஸ்ட்டு ஒரு 3 ட்ரேடிங் டேஸாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 4வது நாளாக இன்னைக்கு தான் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ல, அதாவது க்ரீனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்சியல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, எல்என்டி, அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஈச்சர் மோட்டார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கெயின் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் இன்னைக்குமே வந்து ஒரு சில மேஜர் கம்பெனிஸ்லாம் வந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டைட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மேஜரா இன்னைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து ஒரு மேஜரான இம்பேக்ட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய அ நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரீன்ல முடிஞ்சிருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டார், அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1% வந்து இன்க்ரீஸ் ஆகி எல்லாமே வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மொத்த எல்லாத்தோட இம்பேக்ட் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் ரீசனா வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மோர் தென் 110 ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கிற மோர் தென் 110 ஸ்டாக்ஸ் வந்து அந்த கம்பெனியோட 52 வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, போஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் டொரண்ட் ஃபார்மா, சியாம் மெட்டாலிக்ஸ், அதுக்கப்புறம் இஐடி பேரி, லாரஸ் லேப்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்கு ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் இல்லாமல் ஒரு 110 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனிஸ் வந்து 52 வீக்கு ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஎஸ் டாலர் வெர்சஸ் வந்து இந்தியன் ருபீஸோட ரேட் வந்து யூஎஸ் டாலருக்கு எதிராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்தியன் ருபீஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 86.82 அந்த ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 86.65 அப்படிங்கிற ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒரு 20 பைசா வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு இந்தியன் ருபீஸோட வேல்யூ டாலருக்கு எதிராக.
ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து இந்தியன் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிட்டே போகும். நம்மளுக்கு வந்து விலைவாசியும் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ வந்து கம்மியானா தான் வந்து நமக்கு வந்து நல்லது. ஸோ அது கம்மியாகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு மேஜரா இன்க்ரீஸ் ஆன செக்டார் வந்து எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நான் வந்து சொல்றது வந்து ஸ்டாக் வந்து முன்னாடி சொன்னோம். இது வந்து செக்டார். என்னென்ன செக்டார் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஃபார்மா செக்டார், அதுக்கப்புறம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலா இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன். ஆனா இதனால மார்க்கெட் வந்து இதுக்கு மேல கன்டினியூஸா வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து தெரியாது. ஸோ அத வந்து நம்ம வந்து டெக்னிக்கலா தான் பார்க்க முடியும். மார்க்கெட் வந்து இதுக்கு மேல மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? மேல அப்சைட்ல இன்க்ரீஸ் ஆகுமா? இல்ல டவுன் ஆகுமா? அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நடந்த வரையும் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் நியூஸுங்கிறத வந்து நியூஸுங்கிறத விட இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ வாங்க டெக்னிக்கல்ல பார்ப்போம். மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லி. இந்த நியூஸும், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும், அதாவது லாங் டெர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும், ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் மட்டும் தான் சூட் ஆகும். நான் இன்ட்ராடே பத்தி நம்ம சேனல்ல வந்து பேசவே மாட்டோம். ஸோ யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க, ஷார்ட் டெர்ம்ல யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர் இந்த மாரி ஒரு லாங் டெர்ம் இல்ல 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இந்த மாரி ரொம்ப லாங் டெர்ம் ஹோல்ட் பண்றீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அ நிஃப்டியோட டே கேண்டில் சார்ட்டு. நம்ம நேத்தே வந்து இந்த சார்ட்ட வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனும், இந்த சப்ளை ஜோன், இந்த டிமாண்ட் ஜோன் எல்லாமே வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். நான் நேத்தே சொல்லியிருப்பேன் போன வீடியோலயே. நம்ம இந்த சப்ளை டிமாண்ட பொறுத்தவரையும், ஒரு டிமாண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கரண்ட் பிரைஸ் வந்து அந்த டிமாண்ட பிரேக் பண்ணாத வரையும், அந்த டிமாண்ட் வந்து வேலிட் தான். அது 1 வருஷமா இருந்தாலும் சரி, 2, 3 வருஷத்துக்கு இந்த டிமாண்டையோ, இந்த சப்ளையோ பிரைஸ் வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா, இதே ஜோன தான் நம்ம எத்தன வருஷம் ஆனாலும் வச்சு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஸோ நம்ம மத்த இண்டிகேட்டர் மாரி, ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டுக்கு ஆக்ஷனுக்கு ஏத்த மாரி நம்மளோட ஆம் டூல் வந்து ஆ அதாவது எந்த இடத்த வந்து பை பண்ணணும், எந்த இடத்த வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறத மாத்திக்கிட்டே இருக்காது. ஸோ நம்ம ஒன்ஸ் மார்க் பண்ணா, அது மார்க் பண்ணது தான். மார்க்கெட் பிரைஸ் வந்து அத பிரேக் பண்ணாத வரையும் நம்ம அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நேத்தே நான் சொன்னேன். இந்த 24,600 அப்படிங்கிறது இந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஜோன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கோட இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிளேஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா அந்த 24,600 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட்டா பிளேஸ் ஆயிருக்கும். அதிலிருந்து தான் வந்து இன்கிரீஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கும். அப்புட்ன்னா இந்த இடத்த என்ன வந்து நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, இந்த இடத்த வந்து பையர்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரே பிரைஸ்ல தான் வந்து வாங்குவாங்க, விப்பாங்க. நம்மள மாரி எந்த பிரைஸ் வந்தாலும் போய் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபிக்ஸ்டா ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரைஸ்ல வந்தா தான் நான் வந்து ஒரு ஸ்டாக்க வந்து பை பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பிரைஸ் வர வரையும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. வேற இடத்த எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அந்த பிரைஸ் எப்போ அந்த இடத்த வருதோ, அப்ப மட்டும் தான் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, இந்த 24,600 அப்படிங்கிற அந்த கரெக்ட்டான அந்த பர்ட்டிகுலர் பிரைஸ் வரும்போது தான் இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய பையிங்லாம் சொல்ல முடியாது. ஆம், ஒரு சில பேர் ஏன்னா மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருந்தாலுமே, அவங்க வந்து எல்லாருமே இந்த இடத்த வாங்குவாங்களான்னு கேட்டா மாட்டாங்க. ஏன்னா, இப்ப நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் அப்படின்னா, என் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஒரு பிரைஸ் இருக்கும். அதே வந்து இன்னொருத்தருக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஒரு பிரைஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த 24,600ங்கிற பிரைஸ் வந்து கம்ஃபர்டபுள் அப்படிங்கும்போது, நான் வந்து இந்த இடத்த வந்து பை பண்ணுவேன். அதே அவரும் வந்து இதே இடத்த பை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, பண்ண மாட்டாரு. ஸோ அவர் என்ன நினைப்பாரு, அவரு இந்த இடத்த 22,000க்கு வந்தா தான் நான் வந்து பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாரு.
ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரைஸ் யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுள்னு தோணுச்சோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்த வந்து பை பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த ஒரு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆன இந்த ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இப்படி ஏறும் அப்படின்னு மட்டும் நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து கீழேயும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் தான் இந்த இடத்த வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் தெரியும். ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை மறுபடியும் டிமாண்டு கீழே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அடுத்து வந்து மார்க்கெட் நிற்க போகிற இடம் வந்து இந்த 22,000 அப்படிங்கிற இந்த மேஜர் டிமாண்டு தான். ஸோ இப்போவுமே வந்து யாராவது வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்க, பை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பையிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த இடத்த வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே ஒருவேளை மார்க்கெட் மேலே போனாலுமே இந்த இடத்த 26,000 அப்படிங்கிற இந்த 25,800 இந்த 25,800 899 இந்த சப்ளையை வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். ஸோ இந்த இடத்த 24,000லேருந்து இங்கே பவுன்ஸ் ஆகிலாம் இந்த சப்ளை இந்த மேஜர் சப்ளை எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே 22,000 அவ்வளோ தூரம் போய் மறுபடியும் ரிட்டர்ன் ஆனால் தான் இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறதுக்கான மேஜர் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் குரூப்பில் வந்து டெய்லியுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்.